உறவுகளுக்கு ஒரு அழகான காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் அம்மா வந்துட்டு கும்பிட வந்திருக்கோம். நம்ம அம்மா வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் கேட்ட வரங்கள்லாம் கொடுக்கட்டும். எப்படிலாம் நீங்க கேட்பீங்களோ அப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கேளுங்க, அடம் பிடிச்சு கேளுங்க, கண்டிப்பா அம்மா கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கோம். ஆனாலும் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணா ஏதாவது முடியாம இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்ககிட்ட நான் வந்துட்டு உழைக்கிறதுக்கு முன்னேறதுக்கு அப்படின்னு நீங்க ஓடிட்டே இருக்கீங்க. நம்ம ஏழைய பிறக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ஏழையா சாகுறது தான் தப்பு. இங்க எல்லாருமே வந்துட்டு பிறப்புல வந்துட்டு ஏழையா பிறக்கலாம், ஆனா இறக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா ஏழையா சாகவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், உண்மை தன்மையோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஆனா ஓடணும். நமக்குள்ள நிறைய உண்மைத்தன்மை இருக்கு, ஆனா நேர்மையா தான் இருக்க மாட்டோம். நிறைய உண்மையா இருப்பீங்க, உங்க மனசாட்சியை பொறுத்த அளவுக்கு நீங்க நிறைய பேர் உண்மையா இருக்கீங்க, ஆனா நேர்மையா யாருக்கிட்ட இருக்கணும்னு தெரியாம இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்பயுமே உண்மைத்தன்மையோடு இருங்க, நேர்மையா இருங்க. அம்மா வந்துட்டு நல்லா கும்பிடுங்க. அந்த இறப்புக்கும் நம்மளோட பிறப்புக்கும் இடப்பட்ட காலங்கள்ல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறத வந்துட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. இறக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்களா முடிவெடுக்க முடியாது, பிறக்கிறதும் நீங்களா முடிவெடுக்க முடியாது. அது இறைவனோட கையில இருக்குது. அப்ப இந்த இறப்பும் பிறப்பும் உங்களோட வாழ்க்கையில உங்க கையில இருக்கானா? கிடையாது. ஆனா வாழ்ற விதம் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்குது. வாழ்றீங்களா? அப்ப இறக்குறதும் நம்ம கையில இல்ல, பிறக்கிறதும் நம்ம கையில இல்ல. உங்ககிட்ட வந்துட்டு நிறைய பேரை வந்து நான் பாக்குறேன். என்ன செய்யறீங்கன்னா, கோவிலுக்கு வரீங்க, சீக்கிரமா அருள்வாக்கிக்கணும், அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கணும். ஆனா இங்க எதையுமே நாங்க கத்துக்கிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா நீங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியுதுன்னா கண்டிப்பா போக முடியாது. உங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியல, நகரவும் முடியல. குறை சொல்றதுல நீங்க ரொம்ப வல்லமையா இருக்கீங்க, எல்லார் மேலேயும் குறை, ஆனா முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட கையில இருக்குது. கோவிலுக்கு வர்றது பெரிய விஷயங்கள் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் வாரம், 15 நாளைக்கு ஒருக்கா வாரம், சில பேர் 3 வாரத்தோட நின்றுக்கிடுறோம். அது உங்களோட விருப்பம். ஆனா வரும் பொழுது அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கும். அப்படி கேட்டு நடக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. கேட்டு நடக்காதவங்கலாம் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. வருஷம் முழுக்க வாரீங்க, ஆனாலும் அதே பெஞ்சிலே தான் உட்காந்துருக்கீங்க. அதை தாண்டி நீங்க யாருமே போக மாட்டேங்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்களோட எண்ணங்கள் வந்து சரியில்லை. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லுவேன், கோவிலுக்கு வந்துட்டீங்களா, இன்னைக்கு நம்ம என்ன கொண்டுட்டு போக போறோம்? இங்க இருந்து கொண்டுட்டு போய் வீட்டுல போய் அதை எப்படி பயன்படுத்த போறோம்? இதுல நீங்க கவனமா இருங்க. என்ன சொல்றாங்க, இங்க இருந்து நம்ம என்ன கொண்டுட்டு போக போறோம், அதைப்படி நம்ம எப்படி வாழ போறோம்? கோவிலுக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல விழிப்புணர்வோட இருங்க. அம்மா கிட்ட இருந்து எதையாவது கொண்டுட்டு போங்க, கொண்டுட்டு போய் வீட்டுல போய் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு நீங்களாட்டுக்கு வந்தேன் நான் போனேன், நான் வந்தேன் நான் போனேன் அப்படின்றதுன்னா எதுவுமே நடக்காது. உங்ககிட்ட நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த வாழ்க்கைங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு நம்ம கிட்ட இல்ல, ஆனா வாழ்றது நம்ம கையில தான் இருக்கு. அந்த வாழ்ற விதம் நம்ம கையில இருக்கும் பொழுது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எப்போ வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிக்குது, எப்போ உங்களை வந்து கவனிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தங்க தன்னோட நிலையை மறந்து, தன் குடும்பம் தன் நிலையை மறந்து பிறருக்கு உதவிகள் பண்ண நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இங்க என்ன கிடைக்க ஆரம்பிச்சிடும்? கடவுளுங்கிற பெயர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கடவுளை போய் நீங்க கும்பிட்டுட்டு நீங்க சாதாரண மனிதனா இருக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வேண்டாம். எப்பொழுது இன்னொருத்தங்களுக்கு நீங்க உதவி பண்ணி நீங்க அவங்களோட துயரம் தீர்க்கிறீங்களோ அப்ப நீங்க கடவுளாக மாறுவீங்க. எல்லாரும் உங்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, கோவிலுக்கு வந்துட்டீங்க, எதை கொண்டுட்டு போறீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சிந்திக்கணும். எல்லாருக்குமே இங்க ஞான ஒளி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே ஏதோ சொன்னேன், உங்க எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய உடம்ப கொடுத்துருக்கோம், கொடுக்கக்கூடிய உயிரை கொடுத்துருக்குறோம், உங்களோட ஆன்மா கொடுத்துருக்குறோம். எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லைன்னா அதை எப்படி நான் ஒத்துக்கிட முடியும்? நிம்மதி எங்கிருந்து வரும்? எல்லாருக்கும் நிம்மதி இருக்குதா? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்குமா? நிம்மதினா என்னது நிம்மதி? நீங்க என்ன நினைக்கிறீங்க நிம்மதினா? நிம்மதினா என்ன? உங்க மனசுல எது நிம்மதி? எங்க நிக்குது உங்க நிம்மதி?
வீடு கட்ட நினைச்சீங்க, நிம்மதி கிடைச்சிருச்சா? எனக்கு மட்டும் ஒரு வீடு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு நிம்மதியா இருப்பேன். கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கீங்களா? வேலையே இல்லைங்க, 300 ரூபாய்க்கு வேலை பாக்குறோம், 500 ரூபாய் வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கீங்களா? சொல்லுங்க. பிள்ளைகள் கஷ்டப்பட்டு நான் வளர்க்கிறேன், பிள்ளைகளை தலையெடுக்க முடியாம வளர்க்குறீங்க, பிள்ளைய தலையெடுத்துருச்சு, நிம்மதியா இருக்கீங்களா? பிள்ளையே பிறக்கல, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கீங்களா? இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னா, அறியாமையில இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. நிம்மதினா என்னன்னே தெரியாது. அறியாமையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? நிம்மதினா என்னது? உங்களோட உடல், உங்களோட உள்ளம் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தால் அதோட பேர் நிம்மதி. உங்களோட உடல், உங்களோட உள்ளம் ஒரு இடத்துல உட்காரணும். உங்க உடம்புக்கு உட்கார்ந்து இருக்குது, உங்க மனசுக்கு உட்கார்ந்து இருக்குதா? உங்க மனசு இருக்குதா? சொல்லுங்க. இல்லையே, அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும்? உங்க உடம்பையும் உங்க மனசையும் யார் ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். உடம்பு ஒரு இடத்துல, மனசு ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு பொழுது உங்களுக்கு இன்னைக்கு போனால் போதும் நினைக்கிறவங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? கிடைக்காது. என்னைக்குமே உங்களோட மனசுல இறைவனை உட்கார வைங்க. இறைவன் உங்களை பார்க்கிறான்னு நம்புங்க. பொய் சொல்லாதீங்க. பொய் உங்க வாழ்க்கையில மோசமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். கடவுளை நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்குமான்னு கேட்கீங்களே, கடவுளை உண்மையிலே கும்பிட்டுருக்கீங்களா? உண்மையான கடவுளை கும்பிட்டுருக்கீங்களா? கடவுளை கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க, நேசிங்க, இறைவனை நேசிங்க. இறைவனை தவிர நம்மளை யாரும் நேசிக்க முடியும்? நம்ம எப்படி இறைவனை நேசிக்க முடியும்? சரி, இப்ப உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது என்னன்னா, என்னோட வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கடமை உண்டு. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ஒரு துன்பம் உண்டு. துன்பத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வெற்றி உண்டு. துன்பம் இல்லாம ஒரு இன்பம் பெறவே முடியாது. அப்போ நீங்க, நான், நம்ம எல்லாருமே சேர்ந்ததுதான் இந்த சமூகம். இந்த சமூகத்துல நம்ம கும்பிடுற ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம கும்பிடுற தெய்வத்தை சுயநலமாக கும்பிடாதீங்க. நான் உங்ககிட்ட குற்றம் ஒரு 3 குற்றம் வைக்கிறேன். முதல் குற்றம் என்ன தெரியுமா? நீங்க பக்தி இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, உங்களையே நீங்க ஏமாத்துறீங்க. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் பக்தியா இருக்கேன்னு நீங்க நடிக்கிறீங்க, நீங்க உங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உங்களை ஏமாத்துறீங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் பக்தியா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் நல்லா கடவுளை கும்பிடுறேன்னா என்ன அர்த்தம்? இதை நான் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் பக்தியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எது தெரியுமா பக்தி, எது தெரியுமா நல்லது? வெள்ளிக்கிழமை டோக்கல்ல நான் ஒரு பால் காட்சி கூட போயிருந்தேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தூருக்கு ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்ச போயிருந்தேன். சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு. அவங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு நான் போகும்போது பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கோயிலுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது, தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு மாரியம்மன் ஆடுவா, எல்லாமே ஆடுவா. புருஷன் வந்துட்டு முனியாண்டி ஆடுவாரு, இப்படிலாம் ஆடுறாங்க. நல்லா குடிப்பாரு, நல்ல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கோயிலுக்கு வராங்க, நிறைய பிரச்சனைகளோட ஒவ்வொன்றா நான் சரிப்படுத்தி தரேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட விடாமல் வராங்க. அந்த பொண்ணு தலைக்கு குளிச்சுட்டா கூட என்ன பண்ணுவானா, வந்து பின்னாடி மண்டபத்துல உட்காந்துருப்பா. அவளுக்கு அந்த நாளை விட முடியல, எனக்கு அம்மா தான் அப்படின்னு. அந்த அளவு பக்தியா இருக்கிறா. அவ புருஷனை குடியை நிப்பாட்டுறேன், அவன் குடும்பத்தை சரிப்படுத்துறேன், வீடு எல்லாம் கட்டி தந்து இப்ப பால் காட்சி கூட போனேன். இப்போ போன வெள்ளிக்கிழமை அந்த ஊர்ல இருந்து ஒரு 5 டோக்கன் வந்துருச்சு அவ வீட்டு பேர்ல இருந்து. அப்ப அம்மா சிரிச்சுட்டே அருள்வாக்கெல்லாம் முடிச்சுட்டு கேட்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இவன் இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கா, உயர்ந்துட்டா, இவன் குடும்பம் நல்லா இருக்கு, அதனால நம்மளும் போனா நம்ம நல்லா இருப்போம்னு இன்னைக்கு நாங்க வாரோம். இதுதான் ஆன்மீகத்தோட உயர்வு. இதுதான் ஆன்மீகத்தோட உயர்வு.